ஹலோ, வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனல் லைவ் இன் சாட். மக்களே எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்களா? மதிய வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன் பாருங்க. அவனுக்காக வாழும் இவனுக்காக வாழணும் என்று ஆசைப்படாதே. உனக்காக வாழ இங்கு ஒருத்தரும் வரமாட்டார். நிம்மதி இல்லாமல் நீதான் நாய் மாதிரி அலையணும். உனக்காக வாழ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. இது ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி, ஓகேங்களா? அதை தான் இப்போ இது பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? மதிய வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு மறக்காமல் மதிய சாப்பாடு சாப்பிடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க, இன்டேக்காக எடுத்துக்கோங்க. இந்த கோடை காலத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதிக அளவு டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இளநீர், அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மோர் இருந்தால் மோர் எடுத்துருவாங்க, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை குடிங்க. இடையில கம்மங்கூழ் குடிக்கலாம், ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த வெயிலுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் நண்பர்களே. முடிஞ்சடுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்க மட்டும் வேலை செய்யுங்க. அங்கேயே முடிஞ்சளவுக்கு வெளியே போகாதீங்க. வெளியே போகிறவங்க கண்டிப்பாக ஒரு இது துணி மாதிரி தலையில் கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு தொப்பி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போயிட்டு வாங்க. டைரெக்டாக அந்த சன் லைட் அந்த ஹெட்டில் படும்போது அவங்களுக்கு நிறைய வேக்கும், அது மூலமாக நிறைய பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டர்க்கிங் டவல் மாதிரி கையில் எப்பவுமே வச்சுக்கோங்க. அதை அப்பப்போ வெட் பண்ணி தண்ணியில் நினச்சி லைட்டாக நினச்சி புழிஞ்சிட்டு அதை எடுத்து ஃபேஸில் நல்லா தொடச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த எரிச்சல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேர்வையால் நம்ம அதிக அளவு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவோம், எரிச்சல் வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெர்மிகோல் பவுடரு, இந்த மாதிரி பவுடர்லாம் இருக்குது, வேர்க்கூர் பவுடர்ஸ்லாம், அது இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் குளிச்ச உடனே போட்டுட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வேர்க்கூர் வராமல் இருக்கும். ஓகேங்களா நண்பர்களே? இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, இன்றைய நாள் இப்போ வாங்க லைவில் பேசலாம். ஓகே, இந்த கருத்து பிடிச்சிருந்த ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே.